இப்போ இந்த ஒழுங்கடக்கை நடவடிக்கை குழு என்ன செய்வாங்க, அதனுடைய தாக்கம் என்ன? குழுவில் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? 4 பேர் இருக்காங்க. 2 பேருங்க. 16 மண்டலமா பிரிச்சு. அதை விட்டுருங்க. மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு யாரு? புசி ஆனந்த் ஒருத்தர், விஜயலட்சுமி. விஜயலட்சுமி புசி ஆனந்த் மீறி ஏதாவது பண்ணுவாங்களா? அப்போ ஒழுங்கு நடவடிக்கை குழுன்றது யாரு? புசி ஆனந்த் தான். மாவட்டத்தில் 4 மண்டலத்தில் ஒழுங்கு நடவடிக்கை அது ஏதாவது பண்ணி இவரை மீறி நடவடிக்கை எடுத்துருமா? அவர்கிட்ட தான் போய் அவன் எண்ட் ஆஃப் த டே. அவ்வளோதான். இதுதான் பிரச்சனையே. சுற்றி சுற்றி அதிகாரம் ஒரே இடத்துல குவிக்கப்படுது. நான் தான் மோனோபாலி என்ன எங்கே இருக்குதோ அங்கே வளர்ச்சியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, கண்டமாயிடும். நீங்கள் அதை கூட எதாவது நினச்சாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மோனோபாலி. வெளியில் இவங்க மேடையில் காமிக்கிறதெல்லாம் நம்பாதீங்க. மேடையில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அனுசரணையாக இருக்கணும், அதெல்லாம் மேடை நாகரிகம். ஆனால் நீங்கள் கட்சியை கொண்டு போகிறதுல என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது அது வேற. அது சுற்றி 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 ஜான ஆரோக்கியசாமி அண்டு புசி ஆனந்த் கட்சி ஜான ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு சுற்றுறது. இப்போ இதில் வந்து என்னென்னா ஜான ஆரோக்கியசாமிக்கு புசி ஆனந்த் மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு தெரியும். அப்போ இவரை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார். புசி ஆனந்த் ஜான ஆரோக்கியசாமி தன்னை மீறி போயிட்டு வேற ஏதாவது பண்ணிட்டு வரோன்னு பயத்தில் அவரை கூட வச்சுக்கிறேன். இவங்க 2 பேரை சுற்றி மற்ற நிர்வாகிகள் இவங்களை பகைச்சிட்டா நமக்கு சிக்கல்னு அப்படியே. நீங்க பாருங்களேன், யாராவது ஒரு பெருசா வந்து பேட்டியோ தனிப்பட்ட முறையிலையோ எதுவுமே எங்கேயுமே